ஓகே, இப்போ தமிழில் எப்படி டைப் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். இந்த தமிழில் டைப் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஒரு அந்த கீபோர்டு வந்து இங்கிலீஷில் இருக்கா தமிழில் இருக்கான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கீ. ஓகே, இப்படி கீன்னு போட்டு, அதாவது சர்ச்சில் போய் கீன்னு கொடுத்து நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கனாலோ இல்லை இந்த ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு கொடுத்தாலும் ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு வந்துடும். ஸோ அந்த ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டை வந்து நம்ம இங்கிலீஷில் இருக்குது, இதை எப்படி தமிழில் மாற்றுறது? ஏன்னா இதை தமிழில் மாற்றிக்கிட்டு இதில் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை எப்படி மாற்றுறது அப்படின்னா, நேராக கண்ட்ரோல் பேனல் போகணும். கண்ட்ரோல் பேனல் போய்ட்டு அங்கே ஈஸி ஆக்சஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். இந்த ஈஸி ஆக்சஸ் சென்டரில் போயிட்டு நம்ம ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு வேணாலும் இங்கே எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த தமிழ் லாங்குவேஜ் எப்படி மாற்றுறது அப்படின்னா, மேக் தி கீபோர்ட் ஈஸியர் டு யூஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும். அதில் கீபோர்ட் செட்டிங் போங்க. கீபோர்ட் செட்டிங் போனதுக்கப்புறம் கீபோர்ட் செட்டிங்கில் வந்து ஹார்ட்வேர் பற்றி இருக்கும். ஸோ கீபோர்ட் செட்டிங்கில் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஆட் டவ்ராக் கீபோர்ட் அண்ட் சேஞ்ச் அதர் கீபோர்டு இன்புட் செட்டிங் அப்படிங்கிறதுல போய்க்கோங்க. இன்புட் செட்டிங்கில் போயிட்டு கீபோர்ட் அண்ட் லாங்குவேஜஸ் அப்படிங்கிறதுல சேஞ்ச் கீபோர்ட் அப்படின்றது இருக்கும். இதில் என்னென்ன லாங்குவேஜஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இருக்கும். இதில் வந்து ஒன்லி இங்கிலீஷ் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம வந்து தமிழாக மாற்றுறது அப்படின்னா, ஆட் கொடுத்துட்டு இதில் தமிழுக்கு போங்க. தமிழுக்கு போயிட்டு இதில் தமிழ் லாங்குவேஜ் கரெக்டாக தமிழ் லாங்குவேஜ் போயிட்டு இதில் இருக்கிற கீபோர்ட் செட்டிங் போயிட்டு இதில் தமிழ் அப்படிங்கிறத கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துட்டிங்கன்னா வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் தமிழுக்கு மாற்றிக்கிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னா மாறிட போகுது. ஸோ இதுதான் வந்து நம்ம கீபோர்ட் செட்டிங்கை எப்படி தமிழில் மாற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு கீபோர்ட் செட்டிங் போய் தேடணும் அப்படின்னா, இதில் கீபோர்ட் செட்டிங் எங்கே போய் தேடணும் அப்படின்னா, இந்த டாப்பில் இருக்கும். டாப்பில் பொதுவாக கீபோர்ட் செட்டிங் மேலே வந்துடும். இல்லை மினிமைஸ் பண்ணிங்கன்னா இங்கே இந்த ட்ரேக்கு வந்துடும், நோட்டிஃபிகேஷன் ட்ரேக்கு வந்துடும். இங்கே போயிட்டு நேரடியாக தமிழ்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் இப்போ உங்களோட கீபோர்டு வந்து தமிழாக மாறிடுச்சு. ஸோ இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம்னா, ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு மூலிமா தெரிஞ்சுக்கலாம். இதில் போனீங்கன்னா ஆன்ஸ்க்ரீன் கீபோர்ட். ஸோ ஆன்ஸ்க்ரீன் கீபோர்ட் பார்த்தீங்கன்னா தமிழாக மாறிடுச்சு. இதில் லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக நம்மளுக்கு தேவையான இந்த தமிழுக்கு தேவையான கீ, கூ, இக்கு, இது சம்மந்தமாக கே, கவ், இது சம்மந்தமாக உள்ளதெல்லாம் லெஃப்ட் சைடில் இருக்க போகுது. ரைட் சைடில் அந்த கன்சர்ன் லெட்டர்ஸ் இருக்க போகுது. ஸோ கா, ச, ட, த, பர எல்லாமே வந்து இந்த லெட்டர்ஸை நீங்கள் எப்படி நம்ம இங்கிலீஷில் கீபோர்ட் டைப்பிங்க்கு ASDF தெரிஞ்சுக்கிறோமோ அது மாதிரி இதையும் நம்ம கையில் பழக்கப்படுத்தி வச்சுக்கணும். ட, ச, த, க, ர, ப அப்படிங்கிறது. ஸோ இதில் லெஃப்ட் சைட் ஃபுல்லாக இது தெரியல ஆரம்பத்தில் எந்த லெட்டர்ஸ், ஏன்னா உங்களோட கீபோர்டு வந்து இங்கிலீஷாக இருந்ததுனால தெரியாது. ஸோ பொதுவாக நம்ம வந்து கீபோர்டை கையில் வச்சுக்கிட்டு இந்த ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டையும் நம்ம வந்து ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டு டைப் பண்ணும்போது கொஞ்ச நாளில் பழக்கமாயிரும். ஸோ இதை எப்படி டைப் பண்ணி நம்ம பழக்கப்படுத்திக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இதை எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது இதில் இருக்குது. பொதுவாக இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நேச்சுரலாக இங்கிலீஷை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இங்கிலீஷில் இப்போ ஒரு சில தமிழ் லெட்டர்ஸோ தமிழில் டைப் பண்ணணும் அப்படின்னா நம்ம போய் இதில் தமிழ்னு கொடுத்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த தமிழ் மாறிடும். ஆனால் மாறினதுக்கு அப்புறமும் நீங்கள் நேரடியாக போடுற லெட்டர்ஸ் எல்லாமே அது வந்து தமிழாக உள்ள உழுகாது. அதுக்கு பதில் என்னவா உள்ள உழுகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை உங்களோட கீபோர்டில் நீங்கள் செட்டிங்ஸ் இங்கிலீஷ் வச்சுருந்தீங்கன்னா என்னவா உள்ள வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் டிரான்ஸ்லிரேஷன் அப்படிங்கிறாங்க. கா, KA அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதுவே கா அப்படின்னு வந்துடும். ஸோ இதுக்கு பேர் டிரான்ஸ்லிரேஷன். THA அப்படின்னா வந்துடும். ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்கிற லெட்டர்ஸ், இங்கிலீஷ் லெட்டர்ஸை வச்சு நம்ம தமிழ் ப்ரொனவுன்சியேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் டிரான்ஸ்லிரேஷன். ஆனால் இதில் ஒரு சில சமயங்கள் நீங்கள் தேடுற வார்த்தைகள் கண்டுபிடிக்க முடியாமல் போகலாம். நம்ம ஒரு எழுத்து சொல்ல அது ஒரு விதமாக வந்து அதை புரிஞ்சுக்க. ஸோ இந்த மாதிரி இந்த கேப், அண்டர்ஸ்டாண்டிங் கேப்பை குறைக்கணும் அப்படின்னா நம்ம நேரடியாக போயிட்டு தமிழ்லேயே டைப் பண்ணிடலாம். தமிழில் டைப் பண்ணுறதுக்கு நம்ம ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டை வச்சுக்கிட்டு நீங்கள் நேரடியாக எது வேணாலும் நம்ம இன்புட் கொடுத்துக்கலாம். மீ, இல் அப்படிங்கிறத நம்மளே கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஆன்லைன்லேயும் ரெண்டு விதமாக வந்து தமிழ் வேர்ட்ஸை சர்ச் பண்ண முடியும். ஒன்று அந்த டிரான்ஸ்லிரேஷனை யூஸ் பண்ணி சர்ச் பண்ண முடியும். ஆனால் அதில் என்ன குறைபாடு அப்படின்னா, நீங்கள் கொடுக்குற இன்புட் வந்து சரியாக புரிஞ்சுக்காமல் நீங்கள் தேட வேண்டிய கண்டென்ட் கிடைக்காம கூட போகலாம். ஆனால் ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டில் நம்மள்கிட்ட இருக்கிற தமிழ் லாங்குவேஜ் வச்சு இன்புட் கொடுக்கும்போது எக்ஸாக்ட் தமிழ் லாங்குவேஜே நீங்கள் உள்ளே போகுது. இதை வச்சு மேலே என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, இன்டர்நெட்டில் விக்கிபீடியாவை எடிட் பண்ணலாம். தேவையான கண்டென்ட்டை உங்களோட பிளாகில் வந்து தமிழ்லேயே நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பல அட்வான்டேஜஸ் இருக்குது. இதோட லிமிட்டேஷன்
லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இதை கையில் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. டைப்பிங் எப்படி கற்றுக்குறாங்களோ அதே மாதிரி இந்த லெட்டர்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் மெமரைஸ் பண்ணிட்டீங்கன்னா இதை யூஸ் பண்ணுறது ஈஸி. தேங்க்யூ.